ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம், பெரிய அறிமுகம் தேவையில்லை. நூறடி ரோட்டில் இருக்கக்கூடிய ஜோஸ் ஆலுகாஸில் தான் இருக்கும். ஜோஸ் ஆலுகாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, தங்க நகையில் இவ்வளவு வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. உங்களுக்கு ரேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு நிறைய சிறப்பான ஆஃபர்ஸோடு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக இன்றைக்கி என்ன ஈவெண்ட்டுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாதமாக வந்துட்டு ஸ்லோகன் கான்டெஸ்ட் வந்து நடந்தது நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில். ஒவ்வொரு வீக்கும் ஒரு கண்டஸ்டண்ட்டை இவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த லக்கி கண்டஸ்டண்ட்டுக்கு, அந்த லக்கி வின்னருக்கு இன்றைக்கி ஸ்பெஷலான ப்ரைஸஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது, எல்இடி டிவி இருக்குது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. அந்த 4 கண்டஸ்டண்ட்டுக்கும் இந்த ப்ரைஸஸை இன்றைக்கி இவங்களுக்கு கொடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் குழுமத்தினுடைய டைரக்டர் திரு ஜான் ஆலுகா அவர்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கான ப்ரைஸஸையும் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குது, ஏன்னா சிறப்பான நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. ஸ்லோகன் திருவிழாவை முன்னிட்டு 4 வாரமாக ஒவ்வொரு வெற்றியாளர்களை நாங்கள் செலக்ட் செய்தோம். இன்று அந்த செலக்ட் செய்தவர்களுக்கெல்லாம் இன்று பரிசு கொடுக்கும் ஒரு விழாவாக கொண்டாடுகிறோம். இந்த விழாவினை சிறப்பிக்க எங்கள் ஜோஸ் ஆலுகாஸ் குழுமத்தின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஜான் ஆலுகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் இப்பொழுது அந்த பரிசு தொடங்கும் விழாவினை இப்பொழுது நாங்கள் தொடங்கப் போகிறோம். இப்பொழுது நாங்கள் பெயர் படிக்கும்போது ஒவ்வொருவராக வருவார்கள். இப்பொழுது அந்த பரிசு கொடுக்கும் விழாவை நாங்கள் நிர்வகிக்கப் போகிறோம். ஃபர்ஸ்ட் வீக் வின்னர் சாந்தினி ஹால்துரை. ஸ்லோகம் வந்து எ கிரேஷியஸ் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் எ பிரின்ஸ் டு குயின் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க எங்கள் ஜுவல்லரி பற்றி. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் வீக் வின்னர் நீங்கள். இரண்டாவது வார்த்து வின்னர் வெள்ளிங்கிரி கணேசன் அவர்கள். யுவர் ஸ்டைல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்காங்க எங்கள் ஜுவல்லரி பற்றி, அவங்களுக்காக. தேர்ட் வீக் வின்னர் சரண்யா அவர்கள். அவர்கள் சொன்ன வாசகம் த பர்ஃபெக்ட் கம்பேனியன் ஃபார் த பர்ஃபெக்ட் ஒகேஷன் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அந்த பரிசை பண்ணுறாங்க அவங்க. சத்யபாமா அவர்கள். அவர்கள் சொன்ன வாக்கியம் ஃபாலோ யுவர் ட்ரூ பேஷன், லெட் யுவர் ஜுவல்லரி கைட் யூ.
நம்ம ஜோஸ் ஆலுகாஸ்ல லாஸ்ட் 4 வீக்ஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்லோகன் கான்டெஸ்ட் நடந்தது. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்லோகன்ஸ் வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதில் செலக்ட் பண்ண அந்த 4 வின்னர்ஸுக்கு இன்னைக்கு ப்ரைஸ் கொடுக்குற அந்த ஈவெண்ட் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவங்க தான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் வீக் வின்னர். ஹாய் சார், எப்படி இருக்குது இன்னைக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மாஸ்க் ரிமூவ் பண்ணிக்கலாமா இந்த ஒரு செக்மெண்ட்டுக்காக எங்களுக்காக? ஓகே, சேஃப்டி முக்கியம் இல்லையா, அதுக்காக வந்து ப்ரிகாஷனாக இருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் எபினேஷ். ஓகே, நீங்கள் எப்போ வந்தீங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்தீங்க? நாங்கள் அந்த ஃபேமிலி பர்ச்சேஸாக வந்தோம் கல்யாணத்துக்காக. ஸோ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி ரெகுலர் கஸ்டமர்? ரெகுலர் கஸ்டமர் தான், நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் தான், என்றைக்குமே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, எல்லா இடத்த விட இங்கே நல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது, நல்லா ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல மெட்டீரியல் கொடுக்குறாங்க, நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ், கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபஸ்ட்டு வீக் வின்னர் வேறு. நீங்கள் நினச்சிங்களா ஓகே நமக்கு இந்த ஒரு வின்னர் நம்ம தான் அப்படின்னு தோணுச்சா உங்களுக்கு இந்த ஸ்லோகன் எழுதும்போது? இல்லைங்க, தோணலை. இல்லை, தோணலை. ஓகே, அவருக்கு தோணலை, இருந்தாலும் நீங்கள் தான் அந்த லக்கி வின்னர். ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க. இந்த கான்டெஸ்ட் பற்றி சொல்லுங்கள், இது எந்த அளவுக்கு வந்து கஸ்டமரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, இது இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுறப்போ அப்போ நம்ம ஜுவல்லர்ஸில் இன்னும் நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா வாங்குறவங்களுக்கு இன்னும் நல்லா பரிசு கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்குறாங்க கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச், எங்களுக்காக வந்து இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே மாதிரி எப்போவுமே ஜோஸ் ஆலுகாஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணுங்கள், எப்போவுமே வந்துட்டு நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜோஸ் ஆலுகாஸ் இந்த ஸ்லோகன் வின்னர்ஸ், அதாவது செகண்ட் வீக் வின்னர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம், உங்கள் பேர்? உங்கள் பேர்? செல்வி. எங்கேருந்து வந்திருக்கீங்க? மலுமிச்சம்பட்டி. ஓகே, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் இங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்களா? என்ன ஃபங்க்ஷனுக்காக பர்ச்சேஸ் பண்ணீங்களா, இல்லை யூஸ்வலாக உங்களுக்காக? யூஸ்வலாக எனக்காக தான் பர்ச்சேஸ். என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க? ஒரு மோஃபில் ஜுவல் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகே, இங்கே வந்திருப்பீங்க இல்லையா, அது ஃபஸ்ட் டைமா இல்லை ஆல்ரெடி நிறைய டைம் விசிட் பண்ண? நிறைய டைம் வந்திருக்கோம். கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? கலெக்ஷன்ஸ் எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஓகே, தென் ஏன்னா ஒரு குவாலிட்டி நம்ம பார்ப்போம் இல்லையா, இதெல்லாம் இருக்கணும், கலெக்ஷன்ஸ் இருக்கணும், கஸ்டமர் சர்வீஸ் இருக்கணும் அப்படின்னு. அப்படி உள்ளே வரும்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் கிடைக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது மேம், அதில் எந்த இதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டோட செகண்ட் வீக் வின்னர் நீங்கள். ஸோ இந்த ஸ்லோகன் எழுதும் போது உங்களுக்கு தோணுச்சா ஓகே நம்ம வின்னர் ஆகும் அப்படின்னு? அப்படி எந்த ஐடியாஸும் இல்லை, ஆனால் பெஸ்ட்டாக தான் எழுதணும். ஓகே, சூப்பர். நீங்கள் எழுதுன அந்த ஸ்லோகன் சொல்லுங்கள். அப்படிங்களா? ஞாபகம் இல்லை. வா, சூப்பர். ஏன்னா அந்த நிமிஷத்தில் வந்து இன்ஸ்டண்ட்டாக என்ன தோணுச்சோ அதை எழுதியிருக்கீங்க. எனிவே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இதே மாதிரி ரெகுலராக உங்கள் வீட்டில் என்ன ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் ஜோஸ் ஆலுகாஸோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜோஸ் ஆலுகாஸோட இந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டோட 3rd வீக் வின்னர் நம்ம கூட இருக்காங்க. ஹாய், உங்கள் பேர்? என்னோட நேம் சரண்யா. எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஃப்ரம் உடுமல்பேட். ஓகே, சூப்பர். எப்பவுமே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான் என்னோட சீக்ரெட்டே. ஓகேங்க, சூப்பர். அப்படி இருக்கும்போது எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. சொல்லுங்கள், இந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படின்னு நினச்சிங்களா எழுதும்போது? அப்படிலாம் நினைக்கல, என்ன தோணுதோ எழுதுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ எனக்கு தோணுது எழுதுனேன். ஸோ அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இல்லை லாட்டில் வந்து தான் தெரில, பிடிச்சிருக்கு. சூப்பர். ஏன்னா லக் அப்படிங்கிறத விட நம்மளோட கிரியேட்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஜோஸ் ஆலுகாஸ்க்கு வந்தீங்க? ஹாரம் அந்த மாதிரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரல, எது வந்து நியூ மாடல் இல்லை யூனிக்காக இருக்கோ அதை பார்க்கலாம் அப்படி சொல்லி தான் வந்தோம். ஓகே, ஏன்னா ஜோஸ் ஆலுகாஸ் அப்படிங்கும்போது உங்களோட ஃபேவரட் ஆல்ரெடி வந்திருக்கீங்களா, இல்லை திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் வந்து ஒரே கடை அப்படின்னு யோசிக்க மாட்டேன், எதெல்லாம் பிடிச்சிச்சோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஓகேங்க, சூப்பர். கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது? நிறைய பேர் இருக்கும் இல்லையா, கஸ்டமர் சர்வீஸ் எந்த மாதிரி இருக்குது? சொல்லப்போனால் நல்லாவே டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. நம்ம வந்து இது அது அப்படிலாம் சொல்லலாம், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க மேம், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றவே ட்ரை பண்ணாதீங்க, இது மாதிரி நிறைய அட்வைஸஸும் அவங்க தராங்க. ஸோ நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே சரண்யா, தேங்க்யூ ஸோ மச். இனி என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இதே க்யூட்டான ஸ்மைலோட நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வாங்க பர்ச்சேஸ்க்கு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஜோஸ் ஆலுகாஸோட இந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டோட 4th வீக் வின்னர் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம், உங்கள் பேர்? சத்யபாமா. உங்கள் பேர்? தனலட்சுமி. எங்கேருந்து வந்து? நாங்கள் ஊட்டியிலேருந்து வந்திருக்கோம். ஓகே, ஆல்வேஸ் நம்ம ஜோஸ் ஆலுகாஸ்க்கு ஊட்டி கஸ்டமர் ஃபேவரட் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஊட்டி கஸ்டமர் வந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஜோஸ் ஆலுகாஸில் என்ன ஸ்பெஷல்?
ஆக்சுவலாக நான் என்னோட தாலி செயின் வாங்குறதுக்காக வந்தேன். எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜோஸ் ஆலுகாஸ் தான் எனக்கு மைண்டில் வந்தது. பிகாஸ் ஆஃப் கீர்த்தி சுரேஷ்னு சொல்லலாம், டிவியில் ஆடில் பார்த்து. ஸோ அவங்களோட ஜுவல்லரியெல்லாம் பார்த்து எனக்கு ஓகே மேபி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நான் இங்கே வந்தேன். பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் இதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாமல் இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க அதை விட நல்லா கைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தாலி செயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். ஓகே, நீங்கள் வரும்போதே தெரியுமா ஸ்லோகன் கான்டெஸ்ட் இருக்குன்னு, இல்லை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும்? இல்லை நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வரும்போது முன்னாடி கிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்தது. மேபி ஏதோ ஒரு கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க போலன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்லோகன் எழுத சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஸ்லோகன் எனக்கு தோணுச்சுன்னே தெரியல, டக்குன்னு ஒரு ஸ்லோகன் எழுதி கொடுத்தேன். ஓகே, அந்த டக்குன்னு எழுதின ஸ்லோகன் சொல்லுங்கள். ஃபாலோ யூ பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ யூ பாத் என்னமோ தான் வருது. இல்லை எல்லாருமேங்க ஸ்பாட்டில் நல்லா யோசிச்சு எழுதிடுறீங்க. 2 வாரங்க. இல்லை 2 வீக்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால மறந்துருச்சு. ஓகே, இல்லை உங்களோட ஸ்லோகன் ஒரு டெஸ்டினேஷன் அடையணும்னா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் ஒரு ஸ்லோகன் எழுதியிருந்தேன். ஸோ ரைட் சாய்ஸ் வந்து ஜாய்ஸ் ஆலுகாஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகன் எழுதியிருந்தேன். ஓகேங்க, சூப்பர். இல்லை அதோட கருத்து என்ன, அவங்களோட அந்த பியூர் வேர்டிங்ஸ் மறந்துட்டாங்க, பட் என்ன மீன் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். இனி வந்து என்ன பர்ச்சேஸாக இருந்தாலும் உங்களோட எந்த ஒரு இனிமையான தருணங்களாக இருந்தாலும் ஜோஸ் ஆலுகாஸோடய கொண்டாடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
ஜோஸ் ஆலுகாஸில் அஃப்கோர்ஸ் பர்ச்சேஸில் இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அப்படின்னு கேட்டதுக்காக வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறத ஒரு 5 மினிட்ஸ் நமக்காக ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க. ஹாய் மேம், உங்கள் பேர்? என் பேர் சஃபூரா. உங்கள் பேருங்கம்மா? காரா. எங்கேருந்து வரீங்க? நான் வேடம்பட்டியிலேருந்து வரேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆல்ரெடி ஜோஸ் ஆலுகாஸ் விசிட் பண்ணி? இங்கே தான் எப்பவும் வாங்குறது, அதனால் வந்துருக்கோம். நாங்கள் கண்ணியில் இருக்கிறோம், எங்கள் மகன் இது. ஓகே, இன்றைக்கி நான் மகளுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். ஆமாம். ஓகே, ஆல்ரெடி வந்திருக்கீங்க இல்லையா? ஜோஸ் ஆலுகாஸில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, நல்ல டிசைன்ஸு நல்ல மிச்சு நல்லா இருக்கு, போடுறதுக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, ஆ, விலை எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா தங்க நகை பொறுத்த வரைக்கும் விலை பார்ப்போம், பியூரிட்டி பார்ப்போம், வரும்போது நமக்கு சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் பார்ப்போம் இல்லையா? ஏன்னா கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம வரமாட்டோம். இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் வந்துட்டு ஜோஸ் ஆலுகாஸில் இருக்குது அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? என்னன்னு சொல்கிறது, மற்ற கடையை பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகவே பண்ணியாக நல்லா கொடுப்பாங்க. அந்த மற்ற கடையை பண்ணால் ₹1 ₹2 ஜாஸ்தி இருந்தாலும் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்து? நெக்லஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகே, நல்லா திருப்தியாக இருந்தது, நல்லா வாங்கி பார்த்தாச்சுங்களா? பார்த்தாச்சு. ஓகே, நெக்லஸில் என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க? நியூ டிசைன்ஸ் நிறைய இருக்கா இப்போது? நியூ டான்ஸ் நல்ல கலெக்ஷன்ஸ் நல்லா வந்திருக்குது. எங்களுக்கு பிடிச்ச எதுவுமே அது வாங்கணும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் உங்களோட பர்ச்சேஸை தொடருங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து இன்றைக்கி அவங்களுக்கான பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க நகை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா? டிசைன்ஸ் நிறைய இருக்கணும். ஏன்னா தங்க நகையில் டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு சில டிசைன்ஸ் மட்டும்தான் சொல்லுவோம். பட் ஜோஸ் ஆலுகாஸ் பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெக் செட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நமக்கு வந்துட்டு நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. அதுலேயும் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரெண்டியான டிசைன்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் வந்துட்டு நம்ம மல்லு மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மலையாளிஸ்க்கான ஸ்பெஷல் மாடல்ஸ், அந்த மாடல் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. தங்க நகையில் இவ்வளவு கலெக்ஷன்ஸா அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குங்க. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ். வரணும், உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளில் நீங்கள் இந்த மாதிரியான தங்க நகைகள் எல்லாம் அணியணும், நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஜோஸ் ஆலுகாஸ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அடி ரோட்டில் வரீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ பிரம்மாண்டமான ஷோரூம் தான் நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ். நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் இன்றைக்கி அதாவது இந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணவங்கள பார்த்தோம். கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஆல்வேஸ் பிஸி. எல்லா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸுமே, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் நிறைஞ்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் இன்றைக்கி நம்ம கூட கஸ்டமர் இருக்காங்க. ஐ திங்க் அவங்க ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். ஹாய் மேம், எங்களுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ. ஹாய், உங்கள் பேர்? மாஸ்க் ரிமூவ் பண்ணிக்கலாமா? ஒரு ஜஸ்ட் 1 மினிட். ஹாய், ரொம்ப அழகாக இருக்கீங்க. மாஸ்க்குள்ளே அவங்க முகம் இருந்ததுனால எனக்கு தெரியல. உங்கள் பேர்? ஜெபிஷா. எங்கேருந்து வரீங்க? சொந்த ஊர் கன்னியாகுமரி. இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஜோஸ் ஆலுகாஸ் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கீங்க? ஆல்ரெடி நாகர்கோயில் பிரான்ச் விசிட் பண்ணியிருக்கோம். ஓகே, கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? கோயம்புத்தூர் பிரான்ச் வந்து உங்களுக்கு புதுசு இல்லையா? ஏன்னா நாகர்கோயில் ரெகுலராக போயிருப்பீங்க. இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? உங்களுக்கு சர்வீஸ் எந்த மாதிரி கொடுக்குறாங்க? கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, சர்வீஸும் நல்லாயிருக்கு, நிறையவே காமிக்கிறாங்க மாடல்ஸ். ஓகேங்க, நான் என்ன கேட்டாலும் அவங்க ரொம்ப அமைதியான பொண்ணு, சைலண்ட்டாக அந்த ஒன் வேர்டில் வந்து பதில் சொல்லிடுறாங்க. இன்றைக்கி என்ன ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க? ஆக்சுவலி இன்றைக்கி கம்மல் வாங்கலான்னு வந்தோம். ஸோ கம்மல் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஜஸ்ட் இது பார்த்துட்ருக்கோம், பிடிச்சிருந்தா வாங்குவோம். ஓகேங்க, சூப்பர். இல்லை, இப்போ கம்மல் உங்களுக்கு என்ன ஒரு நகை வந்து ரொம்ப பிடிக்கும்? ஒவ்வொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிங்காக வாங்குவோம், ஒவ்வொருத்தர் செயினாக வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் தங்க நகையில் ஸ்பெசிஃபிக்காக எந்த நகை வந்து அடிக்கடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? கம்மல். கம்மல். ஓகே, ட்ரெடிஷ்னல் டிசைன் பிடிக்குமா, நல்ல ட்ரெண்டியாக இப்போ நல்ல ஒரு நியூ அரைவல் டிசைன்ஸாக பிடிக்குமா? நியூ அரைவல்ஸ். ஓகே, அந்த மாதிரி பார்த்தீங்களா? இருக்கா? நிறைய இருக்கா? நிறையவே இருக்குது. ஓகேங்க, சூப்பர். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்துக்கும் நான் ஜோஸ் ஆலுகாஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் டிசைன்ஸ் மட்டுமே கிடையாது, ஏராளமான நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் சிங்கிள் ஸ்டட்டாக இருந்தால் கூட அதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ட்ரெண்டியான டிசைன்ஸ் இருக்குது, நல்ல ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டோட்டலாக இந்த கீழ் ஏரியா ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு நெக்லஸ்
செட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹாரம், அதுலேயே நிறைய டிசைன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த மயில் வச்ச மாதிரியான டிசைன்ஸ் இருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமியர்கள்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் செயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஹெவி செட்ஸ், அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் ஏராளமாக உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இந்த மாதிரியான டிசைன்ஸ் பார்க்கணும், நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நூறடி ரோட்டில் இருக்கக்கூடிய ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான நகைகளை சந்தோஷமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எஸ், ஜோஸ் ஆலுகாஸில் நம்ம கூட நெக்ஸ்ட் கஸ்டமர் இருக்காங்க. என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்க, எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் கேட்கலாம். ஹாய் சார், உங்கள் பேர்? முரளிதரன். உங்கள் பேர்? விஜயலட்சுமி. எங்கேருந்து வந்து? நாங்கள் பல்லடத்துலேருந்து வந்திருக்கோம். பல்லடம். ஓகே, பல்லடம்லேருந்து ரெகுலராக இங்கே தான் வருவீங்களா? ஆமாம், வரும். ஓகே, ஃபார் ரீசன் ஏன்னா பல்லடம்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, நிறைய நகை கடைங்க இருந்தாலும் நிறையா இருக்குது, கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ என்ன பர்ச்சேஸ் பண்ண, என்ன நகை வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க? செயின் வாங்க வந்துருக்கு. பார்த்தாச்சுங்களா? பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அதை பார்க்க நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். பரவாயில்ல, அதனால ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா தங்க நகை அப்படிங்கும்போது என்னென்ன விஷயம்லாம் அதில் பார்க்கணும் நகை வாங்கும்போது? நீங்கள் என்ன பார்ப்பீங்க? இந்த குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பார்ப்போம், ரேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் 916 இருக்கான்னு பார்ப்போம், ஓகே, அப்புறம் டிசைன்ஸ் பார்ப்போம், அப்புறம் அவங்க லேடிஸ் எது பிடிச்சதோ அதை வாங்கி கொடுப்போம், அவ்வளோதான். ஓகே, கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? ஆமாம், அவ்வளோ. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இங்கே கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா துரிதமாக பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஓகேங்க, சூப்பர். பல்லடம்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, ஐ திங்க் இப்போ தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, பாருங்கள். சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். எஸ், இதே மாதிரி தாங்க ஜோஸ் ஆலுகாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற நிறைய கஸ்டமர்ஸ், ஈவன் பார்த்தோம் இல்லையா, ஊட்டியிலேருந்து, பல்லடம்லேருந்து, ஈவன் திருப்பூர், அதே மாதிரி இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற நிறைய ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஸ் ஆலுகாஸ்க்கு தான் வராங்க. பிகாஸ் அவங்க சொன்னாங்க இல்லையா என்னென்ன விஷயமெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி பியூரிட்டிலையும் சரி, இருக்கிற கலெக்ஷன்ஸ்லேயும் சரி, கஸ்டமர் சர்வீஸ்லேயும் சரி 100% ரொம்ப பெஸ்ட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் வாங்க. ஏன்னா கஸ்டமரை என்கரேஜ் பண்ணுறக்கூடிய விஷயமாக தான் வந்துட்டு ஸ்லோகன் கான்டெஸ்ட்டு, அதில் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு மெகா ஜம்போ ப்ரைஸஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான கான்டெஸ்ட்டும் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சிட்டு பே பண்ணிவிட்டு, அதாவது மந்த்லி அமௌண்ட் பே பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்களும் வந்துட்டு நகைகள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ். நம்ம ஜோஸ் ஆலுகாஸோட செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வெள்ளி பொருட்கள். இந்த இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஐ திங்க் ரிங்கும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இயரிங்ஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸுங்க. ஏன்னா ப்ரைடலுக்கு போடுற மாதிரி நல்ல பெரிய செட்ஸ் இருக்குது, ஜிமிக்கீஸ் இருக்குது, நார்த் இந்தியன் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டோன் இருக்கிற மாதிரியான செட்ஸ் இருக்குது, இல்லை சின்னதாக கிராம் கணக்கில் நம்ம ஸ்டெட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி ஆப்போசிட் சைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளி பொருட்கள். அதாவது வீட்டில் வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கும்போது நிறைய வெள்ளி பொருட்கள் வாங்குவோம் இல்லையா, இந்த குங்குமச்சிமல், அதே மாதிரி வெள்ளி சொம்பு, பூஜை அறையில் வைக்கிறதுக்கு கலசம், இந்த மாதிரியான எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்குது. கொலுசு, இந்த மாதிரி வெள்ளியில் என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும், பிளேட்ஸு, இல்லைன்னா விளக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டம்ஸுமே வந்துட்டு இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜோஸ் ஆலுகாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஷாப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வர்றவங்க எல்லாருமே ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவங்களுக்கு விலை கேட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் வந்து வெளியில் போகிறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் வாங்கணும், இல்லை இயரிங்ஸ் வாங்கணும், நெக் செயின்ஸ் வேணும், ஸ்டெட்டு வேணும், இந்த மாதிரி என்ன ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ் மட்டும்தான். இன்றைக்கி நடந்த இந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட் வின்னர்ஸுக்கான ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட், அதே மாதிரி இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தோம் இல்லையா. பார்க்குற உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையான இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஜுவல் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா தங்க நகைகள் அப்படிங்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸும் வந்துட்டு இங்கே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. தாராளமாக உங்களுக்கு
பிடிச்ச நகைகளை நீங்கள் ஜோஸ் ஆலுகாஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நானும் கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் காவி சைனிங் ஆஃப். பை.